ஃப்ரிட்ஜிற்கு ஓய்வு கொடுக்கவில்லை என்றால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இனிமே ஆன் ஆஃப் நேரத்தை மறக்காமல் செய்திடுங்க. வீட்டில் 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருப்பது என்றால் அது ஃப்ரிட்ஜ் தான். அதற்கும் ஓய்வு என்பது இருக்கிறது. சிலர் வீட்டில் ஃப்ரிட்ஜ் நீண்ட நேரம் இயக்குகிறது என தினசரி சிறிது நேரம் அணைத்து வைப்பார்கள். ஆனால் அதுதான் மிகப்பெரிய தவறு. ஃப்ரிட்ஜிற்கு கண்டிப்பாக ஓய்வு வேண்டும். மேலும் வீணாகும் மின்சாரம், வாடும் ஃப்ரிட்ஜ் என 2 பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும். சமீபத்திய ஆய்வுகளும் வல்லுநர்களின் பரிந்துரைகளும் இந்த சந்தேகத்திற்கே தெளிவான விளக்கத்தை கொடுக்கின்றார்கள். ஃப்ரிட்ஜ் என்பது ஒரே நாளும் முழுமையாக ஆன் ஆகவே இருக்காது. அதாவது அதில் இருக்கும் தானியங்கி கம்ப்ரஸர் தான் தேவைக்கேற்ப இயக்கப்பட்டு நிற்கும். உள்ளே உள்ள வெப்பநிலை சரியாக இருக்கும் போது அது தானாகவே ஆஃப் ஆகும். நாம் ஆஃப் செய்துவிட வேண்டும் என்ற அவசியம் இருக்காது. ஆனால் ஒரு சில நேரங்களில் ஃப்ரிட்ஜ் தேவைக்கு அதிகமாக வேலை செய்தாலோ அல்லது பிழையான வழிகளில் பயன்படுத்தப்பட்டாலோ அதிக மின்சாரம் எடுக்கும். உதாரணமாக அடிக்கடி கதவை திறப்பது, வெப்பமான உணவுகளை நேரடியாக வைத்து உடனே மூடுவது அல்லது ஃப்ரிட்ஜ் மிக நிறைந்த நிலையில் இருப்பது, இவை அனைத்தும் கம்ப்ரஸரை அதிக நேரம் இயக்க வைக்கும். அதே சமயம் நீங்கள் ஊருக்கு வெளியே செல்வதனால் 3 நாட்களுக்கு மேல் ஃப்ரிட்ஜை பயன்படுத்த மாட்டீர்கள் என்றால் அதை பூரணமாக காலியாக செய்து பிளக் எடுத்து விடலாம். இது மின்சாரத்தை சேமிக்க மட்டுமல்ல, ஃப்ரிட்ஜின் ஓட்டம் குறையும் போது உண்டாகும் சத்தமும் தவிர்க்க முடியும். மேலும் சிலருக்கு ராத்திரி தூங்கும் பொழுது ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணலாமா என்ற எண்ணம் வருகிறது. ஆனால் இது தவறான நடைமுறை. ஏனெனில் ஃப்ரிட்ஜ் உள்ளே பராமரிக்க வேண்டிய வெப்பநிலையை நிலைத்த வைக்கும் உபகரணம். அதை நிரந்தரமாக ஆஃப் செய்தால் உள்ளே உள்ள உணவுகளில் பாக்டீரியாக்கள் உருவாகலாம். முக்கியமாக நீங்கள் பழைய ஃப்ரிட்ஜ் வைத்திருந்தால் அதில் தானாக ஆஃப் ஆகும் வசதி இல்லாததால் சில நேரங்களில் டெம்ப்ராஸ் முறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இதற்காக டிஃபாரஸ்ட் பொத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. புதிய ஃப்ரிட்ஜ்கள், குறிப்பாக ஃபாஸ் ஃப்ரீ வகைகள் தானாகவே வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டவை. எனவே அவற்றை மணிக்கணக்காக ஆஃப் செய்வது தேவையில்லை. மேலும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஃப்ரிட்ஜின் பின்பக்கத்தில் இருக்கும் கூலிங் காயில் மற்றும் வாயுவடுக்கு சுழற்சி சுத்தமாக பராமரிக்கப்பட வேண்டியது அவசியம். அந்த பகுதி தூசியால் அடைப்பு ஏற்பட்டால் ஃப்ரிட்ஜ் சீராக வேலை செய்ய முடியாமல் தொடர்ந்து இயங்கும் நிலைக்கு செல்லும். இது மின் செலவையும் உதிரி செலவுகளையும் அதிகரிக்கும். எனவே மாதத்தில் ஒரு முறை பின்புறத்தை சுத்தப்படுத்துவது ஃப்ரிட்ஜின் ஆயுளையும் மின் சேமிப்பையும் உறுதி செய்யும்.